இங்கே ஹீரோ ரொம்ப பணக்காரராக இருக்கார். அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஹீரோயின் தான். இந்த ஹீரோயினுக்கு டெய்லரிங் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் நைட்டு லேட் ஆகிடுது. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஏன் எவ்வளோ லேட்டுன்னு கேட்கும்போது நான் டெய்லரிங் கற்றுக்கிறக்காக போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. ஹாலில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ் தான் பேசுகிறாங்க. அது கட் பண்ணி விட்டுடுறாரு. வீட்டுக்கு லேண்ட்லைனுக்கு வருது. இவங்க ஃபோனில் அவரோட மைண்டை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் ஹீரோவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இவளோட ஃப்ரெண்டு ஒரு நாள் நான் காசு தரேன், நீ காசு கட்டியே கிளாஸில் சேர்ந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் கிளாஸுக்கு போகிறதுக்கு ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. அவரும் போயிட்டு வா, மிச்ச நேரத்தில் நான் சும்மா தானே இருக்கேன்னு சொல்கிறாங்க. இவங்களும் போயிட்டு வந்து டெய்லி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஹீரோவோட ஃப்ரெண்டு அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இவங்க வீட்லேயே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. தெரியாமல் இந்த பொண்ணு அவங்களுடைய ட்ரிங்க்ஸ் பாட்டில் தட்டி விட்டுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமாக திட்டி அவமானப்படுத்திடுறாங்க. இவளை வீட்டை விட்டு துரத்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ இது அவளோட வீடு, நீ தான் போகணும் அப்படின்னு ஒரு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளாஸுக்கு போயிட்டு நிறைய துணி தைச்சு பழகிக்கிறாங்க. ஒரு நாள் இவங்களே ஒரு ட்ரெஸ் தைச்சு பார்க்குறாங்க. அதை வீட்டில் உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ட்ரையல் பார்க்கும்போது தெரியாமல் ஹீரோ அந்த ரூம்குள்ளே வந்துடுறாரு. 2 பேத்துக்கு ஒரு மாதிரி ஆயிருந்து இருந்தாலும் அமைதியாகவே 2 பேரும் போயிடுறாங்க.